இந்த சாதியை ஒழிக்கிறதுல கல்வி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறி இருக்கு? கல்வி பெரிய அளவில் முக்கியத்துவம் கொண்டதாக மாறி இருக்கிறது. நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனால் அந்த கல்வி என்ன மாதிரியான கல்வின்ற கேள்வியும் நமக்கு இருக்கிறது. நீங்கள் என்னதான் அரசு திட்டம், கல்வி பாடத்திட்டம்னு ஒன்று இருந்தாலும் தனியார் பள்ளிகளுடைய பெருக்கம், அவர்களுக்கென்றே செயல்பாட்டை வச்சிட்ருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, கல்வி என்பது வேலைக்கான ஒரு வழி, உங்களுடைய அடையாளம், அது அவ்வளவுதான். அதை தாண்டி அது வாழ்க்கைக்கானதல்ல, உங்களுடைய சிந்தனைக்கானதல்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவங்க இருக்கிறாங்க. அதனால தான் இந்தியாவில் நாம் சுதந்திரம் பெற்று இவ்வளவு ஆண்டு ஆகியும் சாதியை நம்மால் ஒழிக்க முடியல, பெண்ணடிமைத்தனத்தை இன்னும் நம்ம ஒழிக்க முடியல, வறுமையை இன்னும் நம்மால் ஒழிக்க முடியல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கல்வி வேறு செயல்பாடு வேறு அப்படின்னு சொல்கிற ஒரு தன்மை இங்கே உருவாகிட்டுருக்கு. இது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியது, கடுமையான கண்டனத்துக்குரியது.